வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சோசியல். இதில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். சரிங்களா, இதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாநில அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதான். சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம சோசியல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் 2 லெசன் போட்டாச்சு, ஜாகிரஃபியில் ஒரு லெசன், அடுத்து நம்ம இப்போ சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சயின்ஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும். பட் நிறைய பேர்த்துக்கு தெரியல. காரணம், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோக்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, ஓகேம்மா, தேங்க்யூ. கொஷின்ஸ் பார்க்கலாம். சூஸ் பாருங்கள். த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அதான், த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். த ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர் இஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் இஸ் headed by chief minister. Who summon and prorogue the sessions of the state legislature? Who summon and prorogue the sessions of a state legislature? Summon and prorogue அப்படின்னா என்னதுங்க? ஒரு கூட்டத்தை யார் வந்து ஒரு நம்ம ஸ்டேட் அதாவது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் நடத்துவாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு, அதுக்கப்புறம் அதை வந்து தள்ளி போடுவதற்கு, இதுக்கெல்லாம் யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யாரால் அது முடியும் தள்ளி போடுறதுக்கான அந்த உரிமை யாருக்கு இருக்குது, அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னருக்கு தான் இருக்குது. சரிங்களா, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. சரிங்களா, எப்படி ஒரு மத்தியில் அதாவது சென்ட்ரலில் எப்படி வந்து பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கோ அதே அளவு முழு அதிகாரமும் ஸ்டேட்டில் கவர்னருக்கு இருக்கும். சரிங்களா, அதுதான். Who can summon and prorogue the sessions of the state legislature? யாருங்க? The governor. Who does not participate in the appointment of the high court judge? Who does not participate in the appointment of the high court judge? ஸோ யார் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது கிடையாது, பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுல இதில் யாருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது யாருடைய ஆலோசனையின் பேர்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, இவங்க தான் அங்கே வந்து அதை வந்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே சீஃப் மினிஸ்டர் இது எதுவும் அவருடைய இதில் வராது. த ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட் இஸ் 62. ஓகேங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 62. ஓகே, how many states are there in India at present? எவ்வளோங்க? 29 states. ஓகே, 29 states are there in India at present. The tenure of the governor is normally 5 years. அவருடைய பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னருடைய பதவி காலம் எப்படிங்க? 5 years தான். சரிங்களா, ஒன்று 5 years இருக்கணும், இல்லைன்னா அங்கே வந்து ஒரு அதாவது சில சட்ட விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அது ரூல்ஸ்லாம் இருக்கும். அது பின்னாடி நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழும் பொழுது அதுக்கான அந்த இது வந்து கலைக்கப்படும். அதுதான். ஸோ முக்கியமாக ஒரு அந்த அவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 5 years தான். The district judges are appointed by the governor. District judge. ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்னர், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர். ஓகே, ஸ்டேட் கவர்னர் தான். த கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் ஹெட்.
அரசியல் அமைப்பினுடைய அதனுடைய இருக்கக்கூடிய அதிகாரம். சரிங்களா? மினிமம் ஏஜ் டு பிகம் அண்ட் எம்எல்ஏ இஸ் 25 இயர்ஸ். 25 இயர்ஸ் ஆனால் நீங்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கலாம். மேட்ச் பாருங்க. கவர்னர் நாமினல் ஹெட், சீஃப் மினிஸ்டர் ரியல் ஹெட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோவர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ். லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ்னா என்னதுங்க? மேலவை கீழவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கீழவை மேலவை. ஓகே, நம்ம இப்போ கீழவை, அதாவது கீழவைங்கிறது சட்டப்பேரவை. இப்போ நம்மளுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் 2 அவை இருந்துச்சு. எம்ஜிஆருடைய பீரியடில் தான் 86ல் கலைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ வேண்டாம், நம்மளுக்கு 2 அவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரவையாக கொண்டு வந்தாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிறது ஓரவை தான். ஆனால் நிறைய ஸ்டேட்ஸில் இன்னமும் வந்து ஈரவைகள், அதாவது 2 கவுன்சில் இருக்கிற இது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தோம்னா கவர்னர் அப்படின்னா நாமினல் ஹெட். நாமினல் ஹெட் அப்படின்னா என்னதுங்க? பெயரளவில் தான் அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கும். சரிங்களா? உண்மையான அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கு தான் உண்மையான அதிகாரம் இருக்குது. கவர்னர் பார்த்தா ரியல் ஹெட் மாதிரி தான் இருப்பார், ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு இதில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் தான் அவருக்கு இது இருக்கும், அதிகாரங்கள் இருக்கும். பட் முழுமையாக அந்த மாநிலத்தில் செயல்படக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குங்க? ரியல் ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டருக்கு தான். ஓகேங்களா? அதுதான் கவர்னர் நாமினல் ஹெட், சீஃப் மினிஸ்டர் ரியல் ஹெட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோவர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர். ட்ரூ தான். த கவர்னர் நாமினேட்ஸ் 2 members of the Anglo-Indian community to legislative assembly. ஸோ ஆங்கிலோ-இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 2 மெம்பர்ஸை வந்து கவர்னர் வந்து அசம்பிளிக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தவறு, 1 மெம்பர் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவே சென்ட்ரலாக இருந்தால் அங்கே பிரசிடெண்ட்டுக்கு வந்து 2 மெம்பர்ஸ் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். பட் இங்கே 1 மெம்பர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? The number of judges in the High Court is not uniform and fixed. Correct. ஏன்னா ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு ஹை கோர்ட்லேயும் பார்த்தோம்னா ஒரே மாதிரியான யூனிஃபார்மாக ஒரே அளவு ஜட்ஜஸ் இருக்க மாட்டாங்க. எல்லாமே வேரி ஆகும். சரிங்களா? ஒரு சில ஹை கோர்ட் பார்த்தோம்னா 2 ஸ்டேட்டுக்கு வந்து அது கம்பைனாக இருக்கும். 2 ஸ்டேட் 3 ஸ்டேட் கூட 3 ஸ்டேட் கூட ஒரு கோர்ட் இருக்கும். சரியா? அதனால வந்து எதுவுமே யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ இது கரெக்டு தான். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா மெம்பர்ஸ், மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ட்டிசிபேட் இந்த எலெக்ஷன். யாரெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இதில் யாருடைய பார்ட்டிசிபேஷன்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட்டோடது இருக்கும், ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்கும், மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இவங்களோடது இந்த இது இருக்கும், இவங்களுக்கு இருக்கும், இவங்களோட இது இங்கே பங்களிப்பு, இவங்களோட இது இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தோம்னா சி தான். கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. நேம் த 2 houses ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ 2 ஹவுசஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் என்னென்ன ஹவுசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு லெசன்லேயே இருக்குது, நீங்கள் அங்கேயே பார்த்துருங்க, அதே மார்க் பண்ணிக்கங்க, ஏன்னா நீங்கள் எழுதிட்டு இருக்கணும். ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இன் இந்தியா த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் த கவர்னர் and 1 or 2 houses. Okay, the upper house is called the legislative council while the lower house is called the legislative assembly. Okay, upper house என்னன்னு சொல்றோங்க? legislative council அது சொல்றோம். lower house என்னன்னு சொல்றோம்? legislative assembly அப்படின்னா இதுங்க சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவோம். இது அதாவது கீழவை அப்படிங்கறத சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அப்பர் ஹவுஸை வந்து மேலவை அப்படிங்கிறத
இதையும் மேலே, அதாவது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில்னா சட்ட மேலவை. ஓகே, பார்த்துக்கோங்க ஆன்சர் என்ன சொல்கிறாங்க. the state legislature consists of the governor and 1 or 2 houses. ஓகே, ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்கும், இல்லைன்னா 2 இருக்கும். the upper house is called the legislative council while the lower house is called the legislative assembly. ஓகேங்களா, இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க states with bicameral legislature. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் பார்த்தோம்னா ரெண்டு இது இருக்குது, 2 கவுன்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹவுஸ். ஓகே, அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் அப்படின்ட்டு 2 ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், இந்த ஸ்டேட்லாம் இருக்குது. இன்னும் 2 ஹவுஸுமே இருக்குது. சரியா, இது வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. Write the qualification of the members of the legislative assembly. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, a person has to be at least 25 years old to contest for election to the legislative assembly. இது மட்டும்தான் நம்மளுக்கு பாயிண்ட். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் போதாது, இது நான் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா, write the qualification of the members of the legislative assembly. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிங்க. the candidates must be a citizen of India. தெரியும்னு நினைக்கிறேன், பாக்ஸில் இருக்கு பாருங்க. the candidate must be a citizen of India. he or she must be 25 years and above. ஓகே, கண்டிப்பாக 25 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடாது, 25 இயர்ஸாக இருக்கணும், இல்லையா above 25 இயர்ஸாக இருக்கணும். the candidate must be of sound mind. ஓகே, நல்ல மனநிலையில் இருக்கணும். he or she must be an elector for any constituency in the state he is representing from. okay, he or she must be an elector for any constituency in the state he is representing from. okay, ஸோ இது 4 பாயிண்ட் நீங்கள் கொடுத்துருங்க. கண்டிப்பாக தேவையான பாயிண்ட். நம்மளுக்கு இருக்கிறது புக்கில் நம்மளுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இது அதாவது அது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ரூல். சரியா, how is the chief minister appointed? how is the chief minister எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். தேர்ட் கொஷின் ஆன்சர் பாருங்க. பேஜ் நம்பர் 170. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டரை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்படி இவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய, அதாவது எலெக்ஷனில் இவங்க வந்து அதிக ஓட்டு மெஜாரிட்டி வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ மெஜாரிட்டி வாங்கினதுலேருந்து அவங்களிருந்து ஒரு ஹெட்டு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்குள்ளாரையே ஒரு ஹெட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. The governor appoints the leader of the majority party in the state legislative assembly as the chief minister. He is the head of the state council of ministers. ஓகேங்களா, ஸோ இதில் இந்த அளவுக்கு எழுதினீங்கன்னாவே போதும். How is the council of ministers formed?
எப்படி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே இருக்கிறதுலே எழுதிக்கோங்க. அதில் அந்தளவுக்கு நம்மளுக்கு தெளிவான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அது குழப்பமாகவும் இருக்குது. இப்படி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட் இப்படி கொடுத்து எழுதிக்கோங்க. The party which gets majority seats in the election form the government. ஓகே, ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி சீட் வாங்கி இருந்தது அப்படின்னா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்து மினிஸ்டர்ஸ் ஃபார்ம், அதாவது ஒரு அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பார்லிமெண்ட் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதான். The party which gets majority seats in the election forms the government. The leader of the majority party in the election is chosen as chief minister. The chief minister chooses his ministers from the MLA of his party. On the advice of the chief minister, the governor appoints the other ministers. Council of ministers headed by the chief minister form the state government. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ அதிக ஓட்டு வாங்கி இவங்க வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது அதுக்குள்ளார இருக்கிற, அதாவது அந்த மினிஸ்டர்ஸ்குள்ளார ஒரு ஹெட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க சீஃப் மினிஸ்டராக இது பண்ணுறாங்க. அது வந்து கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. அந்த மற்ற மினிஸ்டர்ஸ், மற்ற எம்எல்ஏஸ்லாம் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸின் பேரில் தான் இவங்கவுங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறதன் அடிப்படையில் தான் யார் வந்து கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டர், அதுதான். ஸோ போட்டுக்கோங்க. கண்டிப்பாக தெரியுதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சிலர் வந்து இதில் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தெரியல அப்படிங்கிறீங்க. தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது கூட நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, the party which gets majority seats in the election form the government. The leader of the majority party in the election is chosen as chief minister. The chief minister chooses his ministers from the MLAs of his party. On the advice of the chief minister, the governor appoints the other ministers. Council of ministers headed by the chief minister form the state government. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ சீஃப் மினிஸ்டருடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய பணிகள் என்ன அப்படின்னு தான். அதுதான். ஸோ இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு அதாவது நம்மளுக்கு ஒரு சட்டம் உருவாகுது இல்லைங்களா, அந்த சட்டம் எப்படி உருவாகுது அப்படின்ட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பாருங்க. இது வந்து ஒரு கவர்னர் ஆஸ் ஏ பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரலாக இருந்தாலும் இதே நீட்ஸ் தான். சரிங்களா? ஸ்டேட்டாக இருந்தால் கவர்னர் பண்ணுவார், சென்ட்ரலாக இருந்தால் பிரசிடெண்ட்டோட இது பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே ஒரு சட்டம் உருவாகிறதுக்கு 2 இடத்துலையும் ஒரே மாதிரியான இதுதான் நடைமுறை, எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் ஹவு எ பில் லைக் மீ பிகம்ஸ் அன் ஆக்ட். A bill is presented in the legislative assembly. ஓகே, ஒரு பில்லு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் டேக் பிளேஸ் ஆன் இட். டிபேட் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த பிளேஸில். அதாவது அந்த பில்லை பற்றி, அதாவது அந்த சட்டம், ஒரு மசோதா கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்போ வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ பெண்களுக்கான வன்கொடுமை அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அதுக்கான சட்டங்கள் எவ்வளவோ இயற்றினாங்க. ஸோ அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மரண தண்டனையே நம்ம கொடுக்கறதுல தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்தோடைய ஒப்புதலும் தேவையாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸில் பாதிக்கும் மேற்பட்டவங்களுடைய இது வந்து தேவையாக இருக்கும். சரிங்களா? ஒப்புதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அக்செப்ட் பண்ணணும் அவங்க.
ஓகே இது வந்து கொண்டு வரலாம், இது ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே சொன்னாங்கன்னா இந்த சட்டம் எங்கே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக கவர்னர்கிட்ட கொண்டு போவாங்க. ஸோ கவர்னர் வந்து அவரும் ஒரு அக்செப்ட் தெரிவித்து அவர் ஓகே சொல்லி சைன் பண்ணாங்கன்னா இந்த சட்டம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே ஆயிரும். அப்போ அது நடைமுறைக்கு வந்துடும். அப்போ இப்படி தான் வந்து ஒரு சட்டம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அசம்பிளியில் வந்து 3 டைம் வந்து டிஸ்கஷனுக்கு வரும். ஓகேங்களா, அதுக்காக 3 டைம் வந்து அங்கே கூடுவாங்க. அதுக்கு 3 டைமும் வந்து கண்டிப்பாக பண்ணி அதுக்கப்புறம் 4th டைமாக இது வந்து இதுக்கு வரும். சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. A bill is presented in the legislative assembly, debates and discussions take place on it, changes can be made in the bill. ஓகே, பில் அப்போ அதில் வந்து சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வரலாம். இல்லைப்பா இப்படி மரண தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக வாழ்நாள் முழுவதும் வந்து அப்படியே கொடுத்துடலாம். ஓகே, அந்த மாதிரி தண்டனையாக இருக்கும் இல்லையா, லைஃப் லாங் அப்படியே இருக்கிறது, ஜெயிலே போடுறது, அந்த மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இல்லை வேறு மாதிரி, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் கேன் பி மேட் இன் த பில், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இஃப் மோர் தென் half ஆஃப் த MLAs vote in favor of the bill, it is said to be passed. The bill needs to get assent of the governor to become an act. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. இது நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, இது நம்மளுக்கு வந்து ஓனா எழுத சொல்லி இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு சட்டம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவோ சட்டங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு நிறைய சட்டங்கள் உருவாக்குறாங்க, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம வந்து ஒரு மனுஷனா, ஒரு ஹியூமன் பீயிங்காக இங்கே இருக்கிறதுக்கு நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குது, அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசன் அவ்வளோ முக்கியமான லெசன். சரிங்களா, அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, சீஃப் மினிஸ்டருடைய பவர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். The chief minister is a real executive of the state. All major decisions of the state government are taken under his leadership. ஸோ அவர் தான் வந்து ரியல் ஹெட்டு. ஸோ எல்லாமே வந்து அவருக்கு கீழே தான் நடக்கும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே யாருங்க எம்எல்ஏ இந்த இதுக்கு வந்து மினிஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுகாதாரத்துறை. ஓகே, இதுக்கு யாருங்க, விஜயபாஸ்கர் தான். பட் யாருடைய அட்வைஸின் பேரில் தான் எல்லாமே நடக்குதுங்க. யார்கிட்ட போய் எல்லாமே ஒரு டெசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா யார்கிட்ட போய் அவங்க வந்து அனுமதி வாங்கணும், போய் சீஃப் மினிஸ்டர் தான் வாங்கணும். அதனால எல்லா ஃபங்க்ஷனுமே அவருக்கு கீழே தான் எல்லாமே நடக்கும். சீஃப் மினிஸ்டர் கீழே தான், அவருடைய அட்வைஸின் பேரில் தான் எல்லா முடிவுகளையுமே எல்லா மினிஸ்டருமே எடுக்க முடியும். தானாக எதையுமே எடுக்கிறதுக்கு அங்கே அதிகாரம் கிடையாது. சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. த சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் ஹெட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். All major decisions of the state government are taken under his leadership. The chief minister plays an important role in the formation of the council of ministers. On the advice of the chief minister, the governor appoints the other ministers. ஏற்கனவே பார்த்தோம். The chief ministers supervise the activities of different ministers and advises them accordingly. He also coordinates the activities of different ministers. Okay, the chief minister plays an important role in making policies of the state government. He has to ensure that the policies of the government do not go against public interest. His voice is finally in policy decisions of the state government. He plays an important role in making higher appointments of the state government. Okay, என்ன சொல்றாங்க, he plays an important role in making higher appointment of the state government. The governor appoints different higher officials of the state government on the advice of the chief minister and his council of ministers. Okay, பண்ணுவார், கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் யார் வந்து இதில் ரோல் இருக்கும், முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் யாருடையது, அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, இவங்க தான் இதை முக்கியமாக இதில் பங்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இதில் சீஃப் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாருங்க, எல்லா மினிஸ்டரையும் கண்ட்ரோல் பண்ணுறது இவர் தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணுறதும்
அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும். சரியா? ஸோ இதுதான் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ். ரொம்ப ஈஸி தான். ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓனாகவே எழுதிடலாம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன? சீஃப் மினிஸ்டரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய பவர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ங்க, பார்ட் 2ல செகண்ட் கொஸ்டின். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன் பாருங்க. The main duty of the legislative assembly is to make laws for the state. It can make law on the subjects mentioned in the state list and the concurrent list. Okay. So இது என்ன சொல்றாங்க? It can make law on the subjects mentioned in the state list and the concurrent list. Concurrent listனா என்னதுங்க? ரெண்டுக்குமே இருக்கும் இல்லையா? அது வந்து சென்ட்ரலும் அதில் தலையிடும், ஸ்டேட்டும் தலையிடும். சரிங்களா? ஸோ லா வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பட்டியல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாநில பட்டியல், மத்திய பட்டியல், அப்புறம் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் கான்கரண்ட் லிஸ்ட்னு சொல்றது, பொதுவாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் வந்து எதில் தலையிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மத்திய பட்டியலில் இது தலையிட முடியாது. இவங்க வந்து பொதுப்பட்டியலில் தலையிடலாம். ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா பொதுப்பட்டியலில் தலையிடலாம். பட் இதுக்கு மெஜாரிட்டி அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரலுக்கு தான் இருக்கு. பட் இது தலையிடுறதுக்கான உரிமை இருக்கு. சரிங்களா? லா உருவாக்குறதுக்கான உரிமை இருக்கு. சரிங்களா? லா மேக் பண்றதுக்கு அதுதான். ஆனால் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள், முக்கியமான துறைகள் நிறைய இருக்கும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியதான். முன்னாடி வந்து எஜுகேஷன் வந்து மாநிலத்தில் இருந்துச்சு, அதனால நம்மளால ஓனா எல்லா டெசிஷனையும் எடுக்க முடிஞ்சிச்சு. பட் இப்போ வந்து அது கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. கான்கரண்ட் லிஸ்ட் போனதுனால அதுக்கு அதிக அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரலுக்கு இருக்கு. அதனால தான் நம்ம இன்னைக்கு நம்மளால நீட் எக்ஸாம் கூட நம்மளால எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது கான்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் போனதுனால தான் இன்னைக்கு அது வந்து நம்மளால தலையிட முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். சரிங்களா? அதனால எதெல்லாம் வந்து மாநில அரசின் கீழே இருக்கோ, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கோ அதெல்லாம் நம்மளால ஓனாவே டெசிஷன் எடுக்க முடியும். அதுல வந்து சென்ட்ரல் வந்து அதுல வந்து நம்ம ஒரு ஸ்டேட்ல வந்து தலையிட முடியாது. சரிங்களா? அதுதான் இது வந்து என்ன சொல்றாங்க, இட் கேன் மேக் லா ஆன் த சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் த கான்கரண்ட் லிஸ்ட்ல எடுக்கலாம். கான்கரண்ட் லிஸ்ட்ல அதிகாரம் எடுக்கலாம். பட் அதுக்கு எல்லா ஸ்டேட்டோடைய ஒரு இப்போ எப்படி ஒரு எம்எல்ஏல பாதி பேர்த்துக்கு மேலே வந்து ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணாதான் இந்த கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. அதான். However, during state emergency, it cannot exercise its legislative power. ஒரு ஸ்டேட்ல எமர்ஜென்சி அப்படின்னு போடுவாங்க. எமர்ஜென்சி போட்டா இங்க இருக்கக்கூடிய எந்த சட்டங்களுமே செல்லாது. பவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, அதுக்கு எந்த பவருமே கிடையாது. எல்லா பவருமே எங்க போயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர்கிட்ட போயிரும். சரிங்களா? அது வந்து செயல்படாது. எமர்ஜென்சி அப்படின்னா என்ன எமர்ஜென்சி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து சட்டம் ஒழுங்கு ஏதாவது அங்க உள்ளேயே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளாரையே ஒரு அடித்துட்டி பயங்கரமான கலவரங்கள் எதையுமே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால அப்படின்னா அது எங்க போயிரும் அப்படின்னா கவர்னர்கிட்ட போயிரும். ஓகேங்களா? ஸோ யாருடைய அதுவும் கவர்னர் உண்மையாக போகிறது யாருக்கிட்டேன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் போகும். அதனுடைய அதிகாரம் எல்லாமே அதை வந்து பிரசிடென்ட்டோட அட்வைஸ் பேரில் கவர்னர் வந்து அது ரூல் பண்ணிட்டு இருப்பார், ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணுறது. த அசம்பிளி ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர், இதை வந்து பாயிண்டாக போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்க்கு கீழே ஒவ்வொரு பாயிண்ட்டுங்க. சரிங்களா? இது எல்லாமே பாயிண்ட் தான் வரும். ஒவ்வொரு பாயிண்டா போடுங்க, அப்பதான் மார்க்கும் கிடைக்கும். இது மட்டும் இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபா கொடுத்துருங்க. இது மட்டும் பேராகிராஃபா கொடுத்துருங்க. சரிங்களா? பவர்ஸ், இது பவர். ஓகே, என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறது இதுதான். இது ஃபங்க்ஷன். பவர்ஸ் போட்டு அது எழுதிக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் போட்டு இது எழுதுங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா the assembly has control over the state council of ministers. The state council of ministers are responsible or unanswerable to the assembly for its activities.
The assembly may pass a no confidence motion against the council of ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the council of ministers. சரிங்களா? The state council of ministers are responsible or answerable to the assembly for its activities. ஆன்சர் பண்ண அவங்க வந்து அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்னதுங்க? ஒரு இப்போ ஆப்போசிட் பார்ட்டி வந்து இவங்க ஒரு இது போட்டிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு இதுக்கு வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரியான இது கொண்ட ஒரு பில் ஏதாவது பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஜுகேஷன் சம்பந்தமாவே நிறைய பாலிசி பண்றாங்க. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் போகுதுன்னா அந்த இடத்துல ஒருங்க கரெக்டான பதில் சொல்றதுக்கு இவங்க தகுதியா இருக்கணும். சரிங்களா? இவங்க தான் பொறுப்பு. ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர்னா அது சம்பந்தமான ஃபீல்ட்ல ஏதாவது ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஸ்டின் எழுப்பும் பொழுது அது சம்பந்தமான எம்எல்ஏ தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சரிங்களா? அதுதான் இங்க சொல்றது. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் answerable to the assembly for its activities. தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமா அவங்க தான் பதில் சொல்லணும். The assembly may pass a no confidence motion against the council of ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the council of ministers. So council of ministersக்கு அவங்க கிட்ட அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஏதாவது தனக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஸோ மற்றவங்களுக்கு இல்லை அதிகபட்சமான மெம்பர்ஸ்க்கு வந்து அதில் வந்து ஒப்புதல் இல்லை, எங்களுக்கு வந்து ஓகே இல்லை, நாட் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அது அங்கே வந்து நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அப்படின்னா என்னன்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது கொண்டு வர்றதுக்கான உரிமை இருக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். The legislative assembly has control over the finances of the state. Okay, so finances ஒரு finance இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு முடியும். அதால தான் a money bill can be introduced only in the assembly. மணி பில் இருக்கு இல்லையா, பண மசோதான்னு சொல்லுவோம், மணி பில். அது ஒன்லி எங்க இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்த முடியும்? ஒன்லி அசம்பிளியில மட்டும்தான். சரியா? The government cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the assembly. So அசம்பிளியோடைய அப்ரூவல் இல்லாம எதுவும் இது பண்ண முடியாது. The elected members of the legislative assembly can take part in the election of the president of India and all members can take part in the election of the members of the Rajya Sabha from the state. The assembly also takes part in the amendment of the constitution on certain matters. So the government has three basic functions: making laws, executing laws and ensuring justice. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் முக்கியமாக 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னதுங்க? லா மேக் பண்ண முடியும், எக்ஸிக்யூட்டிங் அதை வந்து கொண்டு வர நடைமுறைக்கு கொண்டு வரது எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட்டிங் லாஸ் அண்ட் என்சூரிங் ஜஸ்டிஸ் தீர்மானம் கொண்டு வர முடியும், கொண்டு கொடுக்க முடியும். அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி தாங்க, ஒன்றும் அந்தளவுக்குலாம் பெருசான கஷ்டம்லாம் ஒன்றும் பெரிய லெவல்லாம் இருக்காது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குங்க, எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இது அசம்பிளியை பார்த்தோம்னா எல்லாமே கண்ட்ரோல் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓவர் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர். அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாமே, அதாவது இது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் பொறுப்பு, அது சம்மந்தப்பட்ட துறைக்கு அவங்க தான் முழு பொறுப்பு. ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா அதுதான் அவங்க தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னா, ஒரு பில்லு வந்து ஏதாவது அதாவது ஒரு டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இங்கே வந்து ஒரு பில்லோ எதுவாக இருந்தாலும் சரி, அது மறைமுகமாக இருக்கக்கூடாது, எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி இப்போ ஒரு டேக்ஸ், ஒரு பொருள் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு டேக்ஸ் போடுறது, அந்த மாதிரி டேக்ஸை குறைக்கிறது, அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு அசம்பிளியில் மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி ஒரு தனியாக இங்கே போய் அவங்க இதில் பண்ண முடியாது, அசம்பிளிக்குள்ளார தான் பண்ணி ஆகணும் அதெல்லாம். அதே மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டை வந்து
எலெக்ட் பண்ணும் பொழுது இவங்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இவங்க தேர்ந்தெடுத்த இந்த மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஓவராலாக இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இவங்களுடைய 3 பேசிக் ஃபங்க்ஷன் என்னதுங்க? மேக்கிங் லா, எக்ஸிக்யூட்டிங் லா, என்சூரிங் ஜஸ்டிஸ். இது 3 தான் இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் உறுதியாக நம்ம எழுதியே ஆகணும், இல்லைன்னா மார்க்கு கண்டிப்பாக இதுக்கே 2 மார்க் குறைச்சி விட்ருவாங்க. அதனால இந்த பாயிண்ட் கண்டிப்பாக உறுதியாக லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. சரிங்களா? பார்க்கறதுக்கு தான் இது பேராகிராஃப் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒன் சைடில் பாதி தான் இருக்குது. அதனால வந்து இது ஒரு 10 பாயிண்ட் வரும். அதனால போட்டு கரெக்டாக பார்த்து எழுதிருங்க. சரிங்களா? பார்த்து எழுதிருங்கன்னா பார்த்து எழுதுறதுக்கு நோட்ஸ்லேயே என்ன நினச்சிடாதீங்க. கரெக்டாக படித்து மைண்டில் வச்சு பார்த்து எழுதுங்க. Write about the powers and functions of the High Court. High Court உடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன? இது ரொம்ப சின்ன கொஸ்டின் தாங்க, ஈஸியாக எழுதிடலாம். The High Court has been empowered to issue rights of habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto for the enforcement of the fundamental rights and for other purpose. சரிங்களா? ஹெர்பியோஸ் கார்பஸ் இதெல்லாமே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரிங்களா? இதில் பார்த்தோம்னா தமிழில் சொல்லுவோம் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கும். சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இது பார்த்துக்கோங்க. Every High Court has a general power of superintendency over all the lower courts and tribunals within its jurisdiction except military courts and tribunals. So இது வந்து மிலிட்டரி அப்படின்னா அது வந்து மிலிட்டரி அப்படின்னா யாருமே அதில் வந்து அவங்களோட இதில் வந்து யாருமே தலையிட முடியாது. சரிங்களா? மற்ற இது எல்லாமே இதுக்கு அது அக்செப்ட் ஆகும், இவங்களுடைய ரூல் எல்லாமே. If a case is pending before a subordinate court and the High Court is satisfied that it involves a substantial question of the constitutional law, it can take up the case and decide it itself. Okay. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இதுக்கு ரிலேட்டடான கோர்ட். சரிங்களா? அந்த மாதிரி, அதாவது கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது அந்த கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, தண்டனை கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ஹைகோர்ட் வந்து இதில் வந்து ஒரு இது இல்லை, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நான் வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் பண்ணி நான் இதை எடுத்து இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விசாரிக்கிறதுக்கு இதுக்கு உரிமை இருக்குது தானாகவே. ஓகேவா? முடிவெடுத்து அங்கே வந்து அந்த கேஸை பற்றின ஒரு இதை எடுத்து வழக்கு தொடுக்கிறதுக்கான ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கான உரிமை இருக்குது. சரிங்களா? அதுதான் இங்கே. The High Court controls all the subordinate courts in the state. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட் எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணுது. லைக் த சுப்ரீம் கோர்ட், த ஹை கோர்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். எப்படி வந்து ஹை கோர்ட் வந்து தன்னோட இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ், சரிங்களா, அந்த இதெல்லாம் எப்படி வந்து அது பராமரிச்சுட்டு வருதோ அதே போல தான் ஹை கோர்ட்டும், சுப்ரீம் கோர்ட்டுடைய அதே ஆக்டிவிட்டிஸ் தான் ஹை கோர்ட்டும் பண்ணும். அதான் இங்கே சொல்றது. ஸோ இதில் வந்து முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது, நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டு சூப்பராக கொடுக்கணும். அது 1 by 1 இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும், எழுதும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும். ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு ரைட்ஸையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்கக்கூடியதெல்லாம் 9th அடுத்து நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? ஹெபியஸ் கார்பஸ்னால் என்ன, மேண்டமஸ்னால் என்ன, ப்ரொஹிபிஷன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, இதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான அந்த இதெல்லாம் இருக்குது, ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது. சரிங்களா?
இது என்னதுங்க, எவரி கோர்ட் ஹேஸ் கண்ட்ரோல் ஜெனரல் பவர், அவருடைய பவர் என்னதுங்க, எக்ஸப்ட் ராணுவத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே இது வந்து கட்டுப்படுத்தும். சரிங்களா, தனக்கு கீழே இருக்கும். இது என்னது, இது வந்து கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு கேஸை விசாரிக்கும் பொழுது அது வந்து இது வந்து எடுத்து நடத்தலாம், நம்ம இந்த கேஸை வந்து இன்வால்வ் ஆகி இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் அப்படின்னா இது கண்டிப்பா அதுக்கான உரிமை இருக்கு, தானாகவே எடுத்து நடத்தக்கூடிய உரிமை. அதுக்கு யார்ட்டையும் போய் எதுவுமே கேட்கணும்னு அவசியமே இல்லை, தானாகவே இது இன்வால்வ் ஆகி இது பண்ண முடியும். இது வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா, இந்த பாயிண்ட் சொல்றது என்ன, மற்ற எல்லா கோர்ட்டையும் இது கண்ட்ரோல் பண்ண, அதாவது சபார்டினேட் கோர்ட் எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி தான் ஹை கோர்ட்டும் இதனுடைய ஆக்டிவிட்டிஸ், அதை ரெக்கார்ட் பராமரிக்கிறது எல்லாமே இது எல்லாமே அங்கே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, ஓகே, இது வரைக்கும் நம்ம எழுதணும்னாவே போதுங்க. ஓகேம்மா, இதில் நம்மளுக்கு 3 கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகேம்மா, தேங்க்யூ.